அப்பா சந்தானார்த்தம் துவமேவைகா, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன்டா. என்ன சந்தோஷம்னா, நீ தர்மத்தை ஆசிரியிருக்கேன்னு சந்தோஷப்பட்டுட்டேன். ஒருத்தர் தர்மத்தை ஆசிரியிச்சுட்டாள்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, அவளுக்கு வாழ்க்கையில என்னைக்கும் குறவே கிடையாது. தர்மா ப்ரொடெக்ட்ஸ் தோஸ் ஹூ ப்ரொடெக்ட் தர்மா அப்படிங்கிறது சாஸ்திரம். யார் தர்மத்தை ரட்சிக்கிறாளோ அவளை தர்மம் ரட்சிக்கும். அதை முழுக்க முழுக்க கடைச்சு முடிச்சுட்டு இருக்கவன் யாருன்னா ராமன். இந்த கதைப்பட்டு ராமனுக்கு ஆபத்து வரும்னு நீ நினைக்கலாமா? வேற யாராவது நினைச்சா பரவாயில்ல, ராமனோடையே இருக்கே, நீ இப்படி நினைச்சுட்டு குறுக்க ஓடி வரலாமா? கதை உன் மேல பட்டிருந்தா என்னடா இருக்கும்? நீ உன் பிராணன் போயிருக்கும். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன தெரியுமா, எங்க எல்லாரையும் கடத்தேத்துறதுக்கு ராட்சச வம்சத்துல நீ ஒத்தனாவது இருக்கியடான்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன் நானு. நீயும் பிராணனை விட்டுருப்பியடா. ஏன் இப்படி குறுக்க ஓடி வந்த? தர்மத்துக்கே குறவு வராதுன்னா, தர்மத்தை ஆசிரியிருக்கிற உனக்கே குறவு வராதுங்கிற போது தர்மத்துக்கு இந்த கதையால குறவு வருமாடான்னு ராமனுடைய தர்மத்தை கும்பகர்ணன் பேசுறான் யுத்த களத்துல. கடைசியில இந்திரஜித்த வதம் பண்றதுக்காக நிகும்பலைக்கு போன லக்ஷ்மண சுவாமி பானத்தை கையில எடுத்துண்டு தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோதாசரதிர்யதே பௌருஷேஷ பிரதித்வந்த்வகா சரைனம் ஜகிராவணியோ. எங்க அண்ணா தர்மாத்மா சத்யசந்தன்கிறது உண்மையாக இருந்தால் இந்த ஒரு பானம் இந்திரஜித்த வதம் பண்ணட்டும்னு சொல்லி லக்ஷ்மண சுவாமி பானத்தை பிரயோகம் பண்றார். ராமன் தர்மாத்மா சத்யசந்தன்றதுக்கு அடையாளமா அந்த பானம் இந்திரஜித்த வதம் பண்ணித்து. இப்படி கும்பகர்ணன்லேந்து மாரீச்சன்லேந்து மகர்ஷிகள்லேந்து மகான்கள்லேந்து ராமோ விக்கிரகவான் தர்மகா தர்மோ விக்கிரகவான் தாமகான்னு அயோத்தி ஜனங்கள் அந்த தர்மராஜ்யத்துல ஆனந்தப்பட்டு அவளுக்கு எந்த குறையும் இல்லை அயோத்தியில. அதனால அவ நிச்சிந்தையாக ராமநாமத்தை ஜபிச்சுண்டு ராமோ ராமோ ராமயதி பிரஜானாம் அபவன்கதாக ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதிகின்னு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ராமநாமத்தையே எங்க திரும்பினாலும் அயோத்தியில ராமா ராமா ராமான்ற நாமம்னா அவ்வளவு நிச்சிந்தியா இருந்ததுன்னா ராமன் அப்படி ராஜ்யத்தை நடத்தின்னு இருந்தார். என்ன தர்மம்! அதாவது ராவணனுடைய பிராணன் போன உடனே விபீஷணனை கூட்டு ராவணனுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை பண்ண சொல்றார். இந்த பாவிக்கு நான் பண்ண மாட்டேன்னா விபீஷணன். அப்ப ராமன் சொன்னார், மரணாந்தானி வைராடி நிர்வருஷ்டம் அப்பிரயோஜனம். ஒரு மனுஷனிடத்துல விரோதம் எல்லாம் அவனுக்கு மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் தாண்டா, அதுக்கப்புறம் விரோதம் பாராட்ட கூடாது. நீ பண்ண அவனுக்கு சம்ஸ்காரத்தேங்கிறார். அப்பவும் விபீஷணன் தயங்கினா. அப்ப ராமன் சொன்னார், இப்ப நீ பண்றியா இல்ல ஜடாயுவுக்கு பண்ணா மாதிரி என் கையால நானே பண்ணட்டுமா ராவணனுக்குன்னு ஒருத்தர் கேட்டார்னா எப்படிப்பட்ட ஒரு தர்மஸ்வரூபியாக ராமன் இருக்க முடியும்? அதனாலதான் பட்டாபிஷேகத்தை பண்ணிட்டு புஷ்பகர்க சகதி கோஷ்பதி கிருத ககனார்ணவ பிரதிஜார்ணவ தரண கிருத க்ஷண பரத மனோரத சம்மித சிம்மாசனாதிரூடா சுவாமின் ராகவ சிம்மா திவ்ய பௌமா அயோத்தியாதி தெய்வத சர்வஜன சம்மானித சர்வகர்ம சமாராத்ய சனாதன தர்ம சனாதன தர்ம பவதபனதாபித பக்த ஜன பத்ரா ராம ஸ்ரீராம பத்ரா நமஸ்தே புனஸ்தே நமக. சர்வகர்ம சமாராத்தியராகவும் சர்வ தர்ம சம்ரக்ஷணனாகவும் சனாதன தர்மத்தை விடாமலும் அப்படி ஒரு உயர்ந்த ராஜ்யம் ராமராஜ்யம் தர்மராஜ்யமாக அயோத்தியில நடந்ததுன்னா அதுக்கு அந்த புருஷன் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்சன்னு கேட்டாரே வால்மீகி மகரிஷி நாரதர் சொன்னாரே, அந்த தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்சன்னு இருக்கக்கூடியவர் ராமன் ஒத்தர்தான் சொல்லி ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதான்னா நாரதர் வால்மீகிக்கு பதில் சொல்ற பொழுது என்ன சொன்னார்னா, ராமன் எப்படிப்பட்டவர்னா ரக்ஷிதா ஸ்வஸ்ய தர்மஸ்ய, தன்னுடைய சொந்த தர்மத்தையும் விடமாட்டார், அயோத்தி ஜனங்களையும் விடமாட்டார், தன்னுடைய தர்மங்களையும் ரட்சிச்சுண்டு அயோத்தி ஜனங்களையும் ரட்சிச்சுட்டு இருந்த ஒரு உயர்ந்த சக்கரவர்த்தி யாருன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தர்மம்ங்கிற குணம் ராமனிடத்துல உயர்ந்து இருந்தது. அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் கிருதஜ்ஞஸ்ச, செய்த நன்றியை மறக்காத குணம். இதை யார் சொன்னான்னா அயோத்தியா காண்டத்துல தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு தீர்மானம் பண்ணிட்டார். தீர்மானம் பண்ணவர் எல்லாம் வசிஷ்டரை கூட்டு சொல்லியாச்சு, வசிஷ்டர் முகூர்த்தம் வச்சாச்சு, ராமனுக்கு கையில கங்கணம் கட்டி
ராமனை ராத்திரி முழுக்க ரங்கநாத பெருமா ஆராதனம் பண்ண சொன்னார். ராமனே பரமாத்ம ஸ்வரூபம் இருந்தாலும் ராமன் காண்பிச்ச ஒரு உயர்ந்த இன்னொரு தர்மம் என்னன்னா, என்னதான் ஒரு பரமாத்மாவே மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கும். அந்த குலதெய்வத்தை ஆராதிக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் குலதெய்வத்தை ஆராதிக்கணும்ங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்ங்கிறத ராமன் காமிச்சிருக்கார்.